ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். நான் இப்போ எந்த ஸ்டாக்க பத்தி பேச போறேன்னா, தமிழ்நாடு மெர்கன்டைல் பேங்கோட சார்ட் அண்ட் ஃபண்டமெண்டல்ல தான் நான் அனலைஸ் பண்ண போறேன். ஃபர்ஸ்ட்டு நான் இப்போ சார்ட் தான் எடுத்திருக்கேன். ட்ரேடிங் வியூல வீக்லி சார்ட் எடுத்திருக்கேன். இது இப்போ எங்க ட்ரேட் ஆயிட்டு இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, அரௌண்ட் 500 ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. இது இந்த இடம் வந்து நம்ம வாங்கக்கூடிய இடமா கன்சிடர் பண்ணலாமா? இல்ல ஃபர்தரா இறங்குறதுக்கு வாய்ப்பு இருக்கா? இல்ல ஃபர்தரா எது வரைக்கும் இறங்குறதுக்கு வாய்ப்பு இருக்கு? எந்த இடத்த இது சப்போர்ட் எடுத்துக்கிட்டு மேல போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. எங்கெங்க நம்ம அக்குமுலேஷன் பண்ணக்கூடிய இடமா கன்சிடர் பண்ணலாம் அப்படிங்கிறத பத்தி நம்ம இப்ப பார்க்கலாம். நான் ஃபிப்னாச்சி பண்ணி பார்ப்போம். எது வரைக்கும் கீழ இறங்கி வரதுக்கு வாய்ப்பு இருக்கு நான் ஃபிப்னாச்சி பண்ணி பார்க்குறேன். பார்த்தீங்கன்னா, எப்பவுமே இது ஒரு 0.5 இது சப்போர்ட்டா எடுத்துக்கிறதுக்கு அதிகபட்ச வாய்ப்பு இருக்கு. ஆனா பார்த்தீங்கன்னா, இது 0.5 பிரேக் பண்ணிடுச்சு. ஸோ அடுத்த கட்ட வாய்ப்பு எங்க இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, 480. இந்த 480 கண்டிப்பா எடுத்துக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இன்னொரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல ஒரு 50 டிஎம்ஏ இருக்கு. 50 டிஎம்ஏலயும் சில டைம் சப்போர்ட் எடுத்துக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதுவும் இல்லன்னா பார்த்தீங்கன்னா, அடுத்த சப்போர்ட் வந்து 445 கிட்ட சப்போர்ட் இருக்கு. 445ல கண்டிப்பா சப்போர்ட் எடுத்துக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இன்னொரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இதோட புக் வேல்யூ 440 தான். ஸோ புக் வேல்யூக்கு கீழ இது இறங்கி வந்துச்சுன்னா, இன்னுமே நல்லா அக்குமுலேட் பண்ணிக்கூடிய இடமா கன்சிடர் பண்ணலாம். ஏன்னா, இது நமக்கு ஃபேர் பிரைஸ்ல கிடைக்குது. ஸோ நல்ல ஸ்டாக்கு ஃபேர் பிரைஸ்ல கிடைச்சுச்சுன்னா, கண்டிப்பா நம்ம அக்குமுலேட் பண்ணணும். இந்த ஸ்டாக் வந்து ஃபேர் பிரைஸ்ல தான் நமக்கு கிடைக்குது. நல்லா பெர்ஃபார்ம் பண்ணக்கூடிய, நல்ல ப்ராஃபிட் எர்ன் பண்ணக்கூடிய நல்ல ஸ்டாக் தான். அதனால நம்ம இந்த இடம் மாறும்போது கன்சிடர் பண்ணலாம். ஆனால் ஷார்ட் டெர்ம்ல நம்ம நல்ல ஒரு ப்ராஃபிட்ட எதிர்பார்த்து இதில இன்வெஸ்ட்மென்ட் பண்ணாதீங்க. லாங் டெர்ம்க்கு ஹோல்டு பண்ணிக்கிட்டு ப்ராஃபிட்ட எதிர்பார்க்கிறதா இருந்தா இதில ஹோல்டு பண்ணுங்க. கண்டிப்பா நல்ல ரிசல்ட் கொடுக்கும். பார்த்தீங்கன்னா, அதுவும் இல்லன்னா ஒரு 400 415 அது இந்த இடத்துல சப்போர்ட் எடுத்துக்கும். இந்த ட்ரெண்ட் லைன பிரேக் பண்ணாது அவ்வளோ சீக்கிரம். ஏன்னா, ஐபிஓ அதுக்கு கீழ அதாவது புக் வேல்யூ கீழ போகுறதுக்கு அவ்வளோ சீக்கிரம் கீழ போகாது. அடுத்தது ஃபிப்னாச்சி இது இந்த லோலேருந்து ஹை வரைக்கும் செக் பண்ணி பார்ப்போம். எது வரைக்கும் கீழ போறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு பார்ப்போம். பார்த்தீங்கன்னா, நல்லா இது பாருங்க 480. 480ல சப்போர்ட் எடுத்துக்குன்னு காமிக்குது. அதை விட்டா 405ல சப்போர்ட் எடுத்துக்குன்னு காமிக்குது. ஸோ இந்த 2 இடமும் நம்ம கன்சிடர் பண்ணக்கூடிய இடமா யோசிக்கலாம். 400 வரைக்கும் வரதுக்கு வாய்ப்பில்ல. நம்ம அந்த இடம் வந்துச்சுனாவே நம்ம நல்லா அக்குமுலேட் பண்ணக்கூடிய இடமா கன்சிடர் பண்ணலாம். ஆனா இது வந்து நம்ம ஐபிஓ எப்போ ஓப்பன் ஆனுச்சுன்னு பார்த்தீங்கன்னா, 525ல தான் ஓப்பன் ஆயிருக்கு. அதுலேருந்து 400 வரைக்கும் வந்திருக்கு. 400 வரைக்கும் வரும்போது என்ன நினச்சிருக்கோம் நம்ம, இது நல்ல ஸ்டாக் இல்ல. இவ்வளோ தூரம் இறங்கிடுச்சு. 502லேருந்து 400 வரைக்கும் வந்துச்சு. ஸோ நம்ம வித்துட்டு போயிருவோம் அப்படின்னு யோசிச்சிருப்போம். ஆனா அதுக்கப்புறம் தான் இது 600 வரைக்குமே போயிருக்கு. ஆனா இன்னுமே நல்லா போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆனா ஒரு 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 6 மந்த்துக்கு அப்புறம் தான் இது மேல ஏறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இன்னும் 1 இயராவது வெயிட் பண்ணா தான் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணும். பார்த்தீங்கன்னா, ஆர்எஸ்ஐ வந்து 45 கிட்ட இருக்கு. இந்த 80 கிட்ட வரும்போது இது செல்லிங் பிரஷர். எப்பவுமே ஒரு 85 ஆர்எஸ்ஐ வந்துச்சுன்னா, 80க்கு மேல வந்துச்சுன்னா, அது செல்லிங் டிஸ்ட்ரிபியூஷன் ஏரியான்னு சொல்லியிருக்கோம். ஸோ இது 85 கிட்ட வந்துடுச்சு. இது செல்லிங் வந்துடுச்சு. இப்ப எங்க ட்ரேட் ஆயிட்டு எங்க ஆர்எஸ்ஐ இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, 45 கிட்ட இருக்கு. ஸோ இது கன்சாலிடேஷன் மோட்ல தான் போயிட்டுருக்கு. 40 கீழ வந்துச்சுன்னா, இது வந்து டவுன் ட்ரெண்ட் ஆயிடும். ஸோ 40 கீழ வரும்போதே நம்ம அக்குமுலேஷன் பண்ணக்கூடிய இடமா கன்சிடர் பண்ணிக்கிட்டு 400 415 வந்தாவே நம்ம வந்து அக்குமுலேஷன் பண்ணிரலாம். நல்லாவே அக்குமுலேஷன் பண்ணிரலாம். 400 வரைக்கும் நம்ம வெயிட் பண்ண வேணாம். அது அது வரைக்கும் வரதுக்கு வாய்ப்பு அதிகமா கிடையாது. ஸோ நம்ம 415 இந்த 480லேருந்து 480ல ஒரு அந்த இடத்துல ஒரு கொஞ்சம் அக்குமுலேட் பண்ணலாம். 450ல கொஞ்சம் அக்குமுலேட் பண்ணலாம். அடுத்தது வந்து 420 அப்படிங்கிறது பட்சத்தில நம்ம அக்குமுலேட் பண்ணலாம். 415 டூ 420 அந்த இடத்துல நம்ம அக்குமுலேட் பண்ணலாம். அ எப் இப்போ பார்த்தீங்கன்னா, ஐஆர்எஃப்சியே பார்த்தீங்கன்னா, 26ல தான் இதோட ஓப்பன் ஆயிருக்கு ஐபிஓ பிரைஸ். அதுலேருந்து எது வரைக்கும் கீழ இறங்கி வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா, 19 வரைக்குமே கீழ இறங்கி வந்திருக்கு. கிட்டத்தட்ட 1 1/2 வருஷமா, அதாவது 2021 ஜான்வரிலேருந்து அக்டோபர் 22 வரைக்குமே ஒரு கன்சல்டேஷன் மோட்ல தான் போயிருக்கு. அதாவது 1 1/2 வருஷமா இது ப்ராஃபிட்டே குடுக்காம நெகட்டிவ்லயே 1 1/2 வருஷமா கன்சல்டேஷன்ல இருந்திருக்கு. நம்ம என்ன நெனச்சிருப்போம், இது வந்து நல்லா பெர்ஃபார்ம் பண்ணல, நல்ல ஸ்டாக் இல்ல, இத வித்துட்டு போயிரலாம் அப்படின்னு சொல்லிட்டு வித்துட்டு வேற ஏதாவது ஸ்டாக்ல போட்டா நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கும், நல்லா ஏர்ன் பண்ணியிருக்கான் அப்படின்னு வித்துட்டு போயிருப்போம். ஆனா அதுக்கப்புறம் தான் வந்து இது வந்து நல்ல ஒரு புல் ரன் குடுத்திருக்கு. இப்ப இந்த இடத்துலலாம் யாருமே இத பத்தி பேசியிருக்கவே மாட்டாங்க. யாருமே வாங்குங்கன்னு சொல்லியிருக்கவே மாட்டாங்க. ஆனா இதுதான் வந்து அக்குமுலேட் பண்ணக்கூடிய இடமா கன்சிடர் பண்ணியிருந்திருக்கணும். ஆனா இந்த இடம் யாருமே வாங்குங்கன்னு சொல்லியிருக்கவே மாட்டாங்க. இப்ப வந்து சொல்லுவாங்க. இது நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுது. நல்ல ஸ்டாக்கு. எங்க வந்தோனே 100 கிட்ட வந்தோனே இது வந்து வாங்குங்கன்னு சொல்லுவாங்க.
ஆனா இது வந்து எங்க இப்போ இதோட ஆர்எஸ்ஐ எங்க இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, 82 ட்ட இருக்கு. 85 ட்ட இருக்கு. அந்த இடம் வரும்போது வாங்குங்கன்னு சொல்லுவாங்க. ஸோ நம்ம எந்த இடத்துல வாங்கணுங்கிறத கன்சல்டேஷன்ல போகும்போது தான் வாங்கணும். அதாவது அப்போ வந்து நமக்கு ஃபேர் பிரைஸ்ல கிடைச்சிருந்திருக்கும். புக் வேல்யூவோட கம்பேர் பண்ணும்போது ஃபேர் பிரைஸ்ல கிடைச்சிருக்கும். அந்த இடம் கன்சிடர் பண்ணியிருக்க மாட்டாங்க. இப்போ வாங்குங்கன்னு சொல்லுவாங்க. அதே மாரி தான் இந்த இடம் யாருமே இத பத்தி வாங்குங்கன்னு சொல்ல மாட்டாங்க. இப்போ வந்து நமக்கு இந்த ஃபேர் பிரைஸ்ல கிடைக்குது. அதனால இத கன்சிடர் பண்ணலாம். இதோட மார்க்கெட் கேபிட்டலைசேஷன் பார்த்தீங்கன்னா, 7,900 இருக்கு. இதோட ஸ்டாக் பிஇ பார்த்தீங்கன்னா, 7.4 கிட்ட இருக்கு. இதோட இண்டஸ்ட்ரி பிஇ பார்த்தீங்கன்னா, 14 கிட்ட இருக்கு. இண்டஸ்ட்ரி பிஇயோட கம்பேர் பண்ணும்போது ஸ்டாக் பிஇ வந்து கம்மியா தான் இருக்கு. ஸோ இது வந்து ஃபேரான பிரைஸ்ல நமக்கு கிடைக்குது. இதோட புக் வேல்யூ பார்த்தீங்கன்னா, 440ன்னு சொன்னேன்னா, 430 கிட்ட 38 கிட்ட இருக்கு. டிவிடெண்ட் வந்து 1% டிவிடெண்ட் நமக்கு குடுக்குறாங்க. இதோட ஆர்ஓசி பார்த்தீங்கன்னா, 6 கிட்ட இருக்குது. ஆர்ஓஇ 16 கிட்ட இருக்கு. ஃபேஸ் வேல்யூ பார்த்தீங்கன்னா 10. ஏர்னிங் பெர் ஷேர் வந்து 67. ஒரு ஷேருக்கு இவங்க ₹67 ஏர்ன் பண்ணிட்டுருக்காங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா, எஃப்ஐ ஹோல்டிங் 2% வச்சிருக்காங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா, கரண்ட் ரேஷியோ 2க்கு மேல இருக்கணும்னு சொல்லுவோம். இவங்க 2க்கு மேலேயே இருக்காங்க. இன்ஸ்டிக் வேல்யூ 525ன்னு சொல்றாங்க. ஆனா இத பேஸ் பண்ணி நம்ம செல் பண்ணக்கூடாது. ஜஸ்ட் ஒரு கிராஸ் வெரிஃபை பண்ணிக்கலாம். அவ்வளோதான். ஃப்ரீ கேஷ் ஃப்ளோ பார்த்தீங்கன்னா, நெகட்டிவ்ல இருக்குது. அ சேல்ஸ் குரோத் பார்த்தீங்கன்னா, 12% இருக்கு. ப்ராஃபிட் குரோத் பார்த்தீங்கன்னா, 15% இருக்கு. லாஸ்ட் 3 இயர்ஸ்ல சேல்ஸ் குரோத் பார்த்தீங்கன்னா, 5%. லாஸ்ட் 3 இயர்ஸ்ல ப்ராஃபிட் பார்த்தீங்கன்னா, 36% இருக்காங்க. இது பிரைஸ் டூ புக் வேல்யூ பார்த்தீங்கன்னா, 1.15 தான் இருக்கு. இவங்களோட காம்படிட்டர் பேங்க்லாம் பார்த்தீங்கன்னா, எவ்வளோ இருக்காங்கன்னா, இவங்க பிரைஸ் டூ புக் வேல்யூ பார்த்தீங்கன்னா, 3, 2 அப்படிங்கிற 2.6, 1.5. எஸ் பேங்கே பார்த்தீங்கன்னா, 1.75 இருக்கு. அதனா இது 1.15 தான் இருக்கு. ஸோ இது வந்து எல்லா பேங்கோடையும் கம்பேர் பண்ணும்போது ரொம்ப சீப்பான பிரைஸ்ல இருக்கு. அது பிஇயும் பார்த்தீங்கன்னா, 7 தான் இருக்கு. எல்லாமே நல்ல அதிகமா இருக்கு பிஇ. ஆனா இது வந்து சீப்பா கிடைக்குது. அதனால இத நம்ம கண்டிப்பா அக்குமுலேட் பண்றதுக்கு கன்சிடர் பண்ணக்கூடிய நல்ல ஸ்டாக். இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா, எஜுகேஷன் பர்ப்பஸ்க்காக மட்டும் தான். நீங்க இத இன்வெஸ்ட்மென்ட் பண்ணிடணும்னு நெனச்சீங்கன்னா, இல்ல பை செல் பண்ணணும்னு நெனச்சீங்கன்னா, உங்க ஃபினான்சியல் அட்வைசர்கிட்ட கன்சல்ட் பண்ணிக்கிட்டு ஃபர்தரா இன்வெஸ்ட்மென்ட் பண்ணுங்க.